ப்ரோக்கலி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நீங்கள் ப்ரோக்கலி எக் ஃப்ரைட் ரைஸ் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் இதை நியூவாக ஓனாக ட்ரை பண்ண போகிறேன். ரெசிபி என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வெஜ்ஜஸும் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ப்ரோக்கலி ஆட் பண்ண போகிறோம். ப்ரோக்கலி நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஓகே, இப்போ ப்ரோக்கலியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கலி 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இது கூட நம்ம சால்ட், கோரியண்டர் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை கொஞ்சம் இப்போ தனியாக இந்த சட்டிலே நான் வந்து ஓரமாக வச்சுட்டு இது கூட 2 எக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸை ஒன்றா சேர்த்து வெஜ்ஜஸோடு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ இதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அது கூட சேர்த்துட்றேன். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நாம் இப்போ தேவையான அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸை நம்ம எப்படி ஒரு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா வந்து அதை கிண்டி விட்டு நல்லா வந்து உதிரியாக வந்து ரைஸை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பக்காவான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ், ப்ரோக்கலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இட்ஸ் அப்சல்யூட்லி ஸோ டெலிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.